வெற்றி பெறவில்லை. இது ஒரு இடைக்காலமா ஒரு சட்டத்தை நிறுத்திருக்காங்க. அதுல 2-3 பேர் ஆர்குமெண்ட் பண்ணதுல அபிஷேக் மணியோட சிங்வியோட ஆர்குமெண்ட் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இதை வெற்றியாகவோ இல்ல இதை நாங்க கிளைம் பண்றதோ கிடையாது. ஏன்னா இந்த போராட்டம் எப்படி வேளாண் சட்டம் ஒரு பல வருஷங்கள் கழிச்சு அந்த போராட்டம் மூலியமா நிப்பாட்டினாங்களோ, எப்ப நிப்பாட்டுறாங்களோ அது இஸ்லாமிய மக்களுடைய வெற்றியா நம்ம பாக்குறோம். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியாகவோ இல்ல எங்களோட வெற்றியாகவோ இல்ல திமுக என்ன செஞ்சாங்கிற ஒரு கிளைமுக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி அந்த கிளைமுக்கே வரல. சோ அதனால தயவு செய்து இந்த போராட்டத்துல எல்லோரும் பங்கு பெறணும், ரொம்ப உறுதியோட பங்கு பெறணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்ப எப்படி முதலமைச்சர் 8 மாநிலங்களுக்கு நேற்று மாநில சுயாட்சிக்காக ஒரு கடிதத்தை எழுதினாரோ, தமிழகத்துல இருந்து அதை நம்ம ஆரம்பிக்கலாமே. தமிழகத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்கிருந்து ஒரு லெட்டர் ஆரம்பிச்சு தமிழக அரசு கேஸை ஃபைல் பண்ணி திமுக அதை ஃபைல் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். சோ இதுல அரசியலோ இதுல நான் திருப்பி சொல்றதா, இது அரசியலோ ஓட் பேங்கோ இருக்கிறதோட அரசியலுடைய அமைப்பிற்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுதும் நம்முடைய இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பாதிப்பு வரும் பொழுதும் நம்ம எல்லோரும் இணைந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. எப்படி சென்னை வெள்ளம் வரும்போது நம்ம எல்லோரும் இணைந்து நிற்கணுமோ அதே மாதிரி இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும், அதாவது இங்க எப்படி இருக்குன்னா ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனைனா இஸ்லாமிய அமைப்பு எஸ்டிபி தான் வரணும், ஜவஹர்லா தான் வரணும். அது மாதிரி ஒரு தலித் மக்களுக்கு பிரச்சனைனா அப்படின்னா இந்த வடகாடுல பிரச்சனையாச்சு. ஆனா திருமானம் தான் மட்டும்தான் குரல் கொடுக்குறாரு, மித்தவங்க யாருமே குரல் கொடுக்கல. சோ அப்போ இது ஒரு தலித்னா ஒரு தலித் தலைவர் தான் பேசணும், ஒரு இஸ்லாமிய மக்கள்னா ஒரு இஸ்லாமிய தலைவர் தான் பேசணுங்கிற மனித நேயத்தின் அடிப்படையில் எந்த மனிதருக்கும் எந்த ஒரு ஜாதியின் பாலோ மதத்தின் பெயராலோ ஒரு வேறுபாடு வரும் பொழுது நாம் எல்லோரும் குரல் கொடுக்கணும் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கியமான அது ஏற்கனவே தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார். வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு அறைகோல் விட்டிருக்கிறார்கள். அவரும் தொடர்ந்து இதில் கவனத்தை செலுத்தி வருகிறார். சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறார். இந்த கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே முதலமைச்சரிடம் முறையிடல அப்படின்னு சொல்றது யாரு? அவருக்கு என்ன தெரியும் எங்களுடைய உறவு முறையெல்லாம்? நாங்களாம் இன்டாக்டா இந்தியா கூட்டணி வலிமையா தமிழ்நாட்டில் இருக்குன்றது தான் புரிதல். அவருக்கு புரிதல் இல்லை.